الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا مولانا محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كلامه العزيز أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد وقال أيضا فسبح بحمد ربك وكن من الساجدين واعبد ربك حتى يأتيك اليقين صدق الله العلي العظيم وقال نبينا صلى الله عليه وسلم قل آمنت بالله ثم استقيم أو كما قاله صلى الله عليه وسلم எல்லா புகழும் புகழ்ச்சியும் அகிலம் அனைத்தையும் அழகாக படைத்து அற்புதமான முறையில் ஆட்சி புரிந்து கொண்டிருக்கக்கூடிய ஏகநாயனாகிய அந்த அல்லாஹுக்கே சொந்தமாகும். அல்ஹம்துலில்லாஹ். அவன் தனித்தவன், இணை துணை அற்றவன். லம் எலிது வலம் யூலத், அவன் யாரையும் பெறவும் இல்லை, யாரால் பெறப்படவும் இல்லை. வணக்கத்துக்கு தகுதியானவன் அந்த நாயனை தவிர வேறு யாரும் இல்லை என்பதாக சாட்சி கூறுகின்றேன். மேலும் ஸலவாத்தும் ஸலாமும் இம்மண்ணின் மேல் படைக்கப்பட்டிருக்கக்கூடிய அனைத்து படைப்புகளும் சாந்தியோடும் சந்தோஷத்தோடும் செழிப்போடும் சிறப்போடும் வாழ்வதற்கு எந்த வழி அருள் நிறைந்ததாக சாந்தி நிறைந்ததாக இருக்கின்றதோ அவைகளை இவ்வவனில் அறிமுகம் செய்வதற்காக அனுப்பப்பட்ட அனைத்து தீர்க்க தரிசிகள் மீதிலும் அதிலும் சய்யிதுல் அவ்வலீன வல் ஆகிரீன், முன்னோர்கள் பின்னோர்களின் தலைவர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும் அன்னவர்களின் அடிச்சுவடுகளை அன்போடு எடுத்து நடந்த உத்தம தோழர்கள், அவர்களை துயர்ந்த தாபியங்கள், அன்னவர்களை துயர்ந்த தபஅ தாபியங்கள், சாலிஹீன்கள், அல்லாஹ்வை நம்பி பயந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அனைத்து முஃமினான ஆண்கள் பெண்கள் யாவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. அல்லாஹ்வின் அன்புக்குரிய நல்லடியார்களே, பெரியோர்களே, வாலிபர் நண்பர்களே, வல்ல அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு அவனது பூமியில் வாழும் காலமெல்லாம் எமது ஈருலக வாழ்வின் ஈடேற்றத்துக்காக நல்வாழ்வுக்காக எவைகளையெல்லாம் வாழ்க்கையில் எடுத்து நடக்க வேண்டும் என்பதாக கட்டளையாக பணித்திருக்கின்றானோ அவைகளை தமது வாழ்க்கையின் சகல சந்தர்ப்பங்களிலும் இயன்ற அளவு எடுத்து நடந்து கொள்ளும்படியாகவும், எவைகளை மேற்கொள்வதனால் எமது ஈருலக வாழ்வும் பேர் அழிவையும் இழிவையும் சந்திக்க வேண்டும் என்பதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்றோமோ அத்தகைய விலக்கல்களிலிருந்து முற்றாக விலகி ஒதுங்கி நடந்து கொள்ளும்படியாக ஆரம்பமாக அடியனுக்கும் அப்பால் உங்களுக்கும் நட்போதனை செய்து கொள்கிறேன். செயல்படுத்தக்கூடிய நாள் இதயத்தையும் நட்பாக்கியத்தையும் கிருபை உள்ள அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் எல்லா முஸ்லிம்களுக்கும் தந்தருள்வானாக. அல்லாஹ்வின் அன்புக்குரிய நல்லடியார்களே, பெரியோர்களே, வாலிபர் நண்பர்களே, வல்ல அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு அவனுடைய மிக பெரும் அருளினால் அருமையான பல காலங்களை சந்திப்பதற்குரிய சந்தர்ப்பத்தை தந்து அந்த மாதத்தில் அந்த காலத்து நல்ல பல அமல்களை நிரப்பமாக செய்வதற்கான நட்பாக்கியங்களையும் பெற்றவர்களாக, அல்லாஹுடைய பல பல ஹைறுகளையும் நன்மைகளையும் பெற்றவர்களாக அமர்ந்திருக்கின்றோம். அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, அந்த காலத்திலும் எல்லா காலத்திலும் செய்த எல்லா அமல்களையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக. அன்புக்குரிய பெரியார்களே, சகோதரர்களே, புனிதமிக்க ரமலானுடைய மாதத்தை சந்தித்து அந்த மாதத்தில் பசியோடும் தாகத்தோடும் தவிப்போடும் தன்னுடைய ஆசைகளை எல்லாம் அடக்கி அல்லாஹுக்காக ஒரு மாத காலமான ஒரு பயிற்சியை எடுத்தவர்களாக, ஒரு கோர்ஸ் முடித்தவர்களாக, ஒரு தகமை அடைந்தவர்களாக அடுத்த ஷவ்வாலுடைய மாதத்தில் கால் வைத்திருக்கின்றோம். ஒரு விடயத்தை அல்லாஹுக்கு என்பதாக நிரூபித்து விட்டோம். ஈமானை சுமந்த, ஈமானை ஏற்றுக்கொண்டு, ஈமான் கொண்ட, அல்லாஹுவையும் அல்லாஹுடைய ரசூலையும் நம்பி ஆகிரத்தை நம்பி வாழக்கூடிய ஈமான்தாரிகளாகிய நானும் நீங்களும் அல்லாஹுக்கு முன்பதாக ஒரு விடயத்தை நிரூபித்து விட்டோம். அது என்ன சகோதரர்களே?
படைத்தவனுக்கு முன்பதாக பசியோடும் தாகத்தோடும் பகலெல்லாம் தவிப்போடும் காலத்தை கழித்தோமே. சகோதரர்களே, பெரியார்களே, நானும் நீங்களும் படைத்தவனுக்கு முன்பதாக நிச்சயமாக நான் உனக்கு வழிபட்டு நடக்கக்கூடிய தகுதி பெற்றவன் தான். என்னால் உனக்கு மாறுபாடு செய்ய வேண்டும் என்பதற்கு எனக்கு நான் செய்வது என்பது முரணாகத்தான் செய்கின்றேனே தவிர, நான் மனமுரண்டாகத்தான் செய்கின்றேனே தவிர, நான் அறியாமல் தெரியாமல் தான் செய்கின்றேனே தவிர தெரிந்து கொண்டு செய்யக்கூடிய ஒரு துரோகி அல்ல என்ற விடயத்தை அல்லாஹ்வுக்கு முன்பதாக நிரூபிக்கின்றோம். சகோதரர்களே, பெரியார்களே, ரமதானுடைய காலத்தில் பசியுடைய நேரத்தில் பசிக்காக சாப்பிடக்கூடிய சாப்பாடு இருக்கின்றது, பசியும் இருக்கின்றது. சகோதரர்களே, பெரியார்களே, என்றாலும் படைத்தவனுடைய கட்டளை என்பதற்காக சாப்பிட மாட்டோம். தாகம் இருக்கின்றது, தாகத்துக்கான தண்ணீரும் இருக்கின்றது என்றாலும் கூட தாகம் இருக்கிறது என்பதனால், தண்ணீர் இருக்கின்றது என்பதனால் நான் குடிக்க மாட்டேன். ஏன்? அல்லாஹ்வுடைய கட்டளை குடிக்க கூடாது என்பது. சாப்பாடு ஹராமானதல்ல, ஹலாலானது. தாகத்துக்கு தண்ணீர் குடிப்பது ஹராம் அல்ல, ஹலால் தான். சில வேளை சகோதரர்களே, ஹலாலை சாப்பிடாமல் உயிரை மாய்த்துக் கொள்வது என்பது அது ஹராமாகவும் தற்கொலையாகவும் மாறிவிடுகின்றது, தற்கொலையாகவும் மாறிவிடுகின்றது. சகோதரர்களே, பெரியார்களே, படைத்தவனுக்கு முன்பதாக அல்லாஹ்வுடைய கட்டளை என்ற ஒரு உண்மையை உணர்ந்ததன் காரணமாக ஹலாலை கூட நானும் நீங்களும் ஹராமாக ஆக்கிக் கொண்டோம். தாகத்துக்கு தண்ணீர் குடிப்பதை ஹராமாக ஆக்கிக் கொண்டோம். பகலுடைய நேரத்தில், பசியுடைய நேரத்தில் கூட சகோதரர்களே, பெரியார்களே, பசியாக இருக்கின்றது ஆனால் சாப்பிட மாட்டோம். ஏன்? அல்லாஹ் ஹராமாக்கி இருக்கின்றான், நான் சாப்பிட மாட்டேன். ஏன்? பல நோயாளிகள் கூட அவருடைய ஈமானுடைய பலம் எந்த அளவுக்கு என்றால், நோய்க்கு கூட நான் மறந்து அருந்த மாட்டேன், காரணம் நான் நோன்பு நோற்றிருக்கின்றேன். சகோதரர்களே, பெரியார்களே, பசிக்கு சாப்பிடுவது என்பது ஹராம் அல்ல, தாகத்துக்கு தண்ணீர் குடிக்காமல் குடிப்பது ஹராம் அல்ல என்றாலும் ஹலாலானவைகள் தான் என்றாலும் ஹராமாக்கி கொண்டோம். சகோதரர்களே, ஹலாலான மனைவி இருந்தாலும் கூட நாங்கள் அதனை ஹராமாக்கி கொள்கின்றோம். ஏன்? படைத்தவனுடைய உத்தரவு. அல்லாஹ்வுக்கு முன்பதாக சகோதரர்களே, பெரியார்களே, இந்த ரமலானுடைய காலத்தின் மூலமாக ஒரு விடயத்தை நாங்கள் நிரூபித்து விட்டோம். யா அல்லாஹ், என்னால் உன்னுடைய கட்டளைகளை எல்லாம் வாழ்க்கையில் சுமந்து நடக்க முடியும் என்ற உண்மையை உறுதிப்படுத்தி விட்டோம். சகோதரர்களே, ரமலானுடைய ஒரு மாத காலத்தில் ஹலாலையே ஹராமாக தவிர்த்து நடக்க இயலுமாக இருந்தால், ஏனைய 11 மாதங்களிலும் ஹராத்தை மட்டும் தவிர்த்து நடப்பதற்கு ஏன் முடியாது? ஒரு மாத காலத்தில் ஹலாலை கூட ஹராமாக்கி கொண்டோம். அல்லாஹ் இதைத்தான் தக்வாவாக எதிர்பார்க்கின்றான். லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் ஏன் நோன்பு நோக்க வேண்டும்? தக்வா உள்ளவர்களாக ஆகுவதற்காக. சகோதரர்களே, அந்த தக்வா என்ன சகோதரர்களே? ரமதான் அல்லாத காலங்களில் ஹராத்தை தவிர்த்து நடக்க வேண்டும். இதைத்தான் அல்லாஹ் எதிர்பார்க்கின்றான். அந்த ரமதானுடைய மாதத்தில் குடிப்பதற்கான தண்ணீர் ஹலால் என்றாலும் குடிக்க மாட்டோம், மனைவி ஹலால் என்றாலும் நெருங்க மாட்டோம். சகோதரர்களே, உணவு ஹலால் என்றாலும் சாப்பிட மாட்டோம். ஹலாலையே என்னாலும் உங்களாலும் தவிர்த்து நடக்க முடியும் என்ற ஒரு உறுதிப்பாட்டை ரப்புக்கு முன்பதாக வெளிப்படுத்தி விட்டோம். சகோதரர்களே, இதுக்கு பேர் தக்வா. ஏன்? எச்சரிக்கக்கூடிய காலத்தில் அல்லாஹ் எதை எதிர்பார்க்கின்றான்? இந்த காலங்களில், இந்த 11 மாதங்களில் நீங்கள் ஹலாலை நல்ல முறையில் அனுபவிங்கள், ஆனால் ஹராத்தை விட்டு தவிர்த்து கொள்ளுங்கள். சகோதரர்களே, பெரியார்களே, அன்பு நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், மிகப்பெரிய ஆபிதியார் இரவெல்லாம் கியாமுல் லைலில் ஈடுபடுகின்றார், பல ஜுஸுகளை எல்லாம் ஓதிக்கொண்டிருக்கின்றார். சகோதரர்களே, பெரியார்களே, இன்னும் பல இரவும் பகலையும் பல அமல்களில் தன்னை ஈடுபடுத்தி பெரிய ஆபித் அவர் என்ற பெயரை நானும் நீங்களும் சிரமப்பட்டு எடுக்க தேவையில்லை. அன்பு நபி அவர்கள் சுருக்கமாக சொல்கின்றார்கள், இத்தகில் மஹாரிம் தகுன் அஅபதன் நாஸ், நீ ஹராத்தை தவிர்த்து கொள், மிகப்பெரிய ஆபிதாக ஆகுவாய். நீ ஆபிதாக ஆக வேண்டுமா? சகோதரர்களே, நீங்கள் ஹராத்தை தவிர்த்து கொள், மிகப்பெரிய ஆபிதாக ஆகுவீர்கள் என்பதாக அன்பு நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். இந்த 11 மாத காலங்கள் சகோதரர்களே, ஹராத்தை விட்டு ஒதுங்கி நடப்பதற்காகத்தான் படைத்தவன் பரலான நோன்பை, ஹலாலை கூட அல்லாஹ் ஹராமான அடிப்படையில் எமக்கு ஒரு விதிவிலக்காக வைத்து அந்த ஒரு பயிற்சியை ரப்பு ஜல்ல ஜலாலுஹு முடிவு செய்தான். அந்த முடிவின் பேரில் நானும் நீங்களும், எங்களுடைய ஆண்களும் பெண்களும், வாலிபர்கள் வயோதிபர்கள் சகலர்களும் படைத்தவனுக்காக வாழ்ந்தோம். சகோதரர், ஒரு மாத காலம் அல்ல, இந்த பூமிக்கு மேலால் வாழ வேண்டிய காலம் அத்தனையும், விடப்பட வேண்டிய மூச்சுகள் அத்தனையும் படைத்தவனுக்காக அமைய வேண்டும். இதைத்தான் அல்லாஹ் எதிர்பார்க்கின்றான்.
சங்கைக்குரிய சகோதரர்களே பெரியார்களே, அந்த அடிப்படையில் நாம் செய்த அமல்களை எல்லாம் சகோதரர்களே பெரியார்களே ஏராளமாக செய்தோம். ஒரு தக்வா என்ற ஒரு அடிப்படையை அல்லாஹ் நோக்கமாக கொண்டு எங்களுக்கு கடமையாக்கினான். எனவே அந்த கடமையாக்கப்பட்ட அந்த நோம்பின் மூலமாக அடைந்த பலனை சகோதரர்களை வாழ்க்கையில் பாதுகாக்க கடமைப்பட்டவர்களாக இருக்கின்றோம். நல்ல பல அமல்களையும் நோன்புகளையும் செய்து அதிகமாக செய்து விட்டோம் என்று சகோதரர்களை மனக்குளிர்ச்சி அடைவதற்கல்ல, மனக்குளிர்ச்சி அடைய முடியாது. படைத்தவனுடைய வல்லமை, படைத்தவனுடைய உயர்வு, அவனுடைய ஜமாலியத்தும் கமாலியத், இதற்கு முன்பதாக என்னுடைய உங்களுடைய ஏன் நபிமார்களுடைய அமல்கள் கூட ஒரு அமலாக எடுக்க முடியுமா? அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு தெளிவாகவே படித்து தருகின்றது. அன்பு நபி அவர்கள் தொழுவார்கள். தொழுகையை முடித்ததோடு சலாம் கொடுத்ததன் பின்பு அவர்களுடைய வாயிலிருந்து வரக்கூடிய முதல் வார்த்தை அஸ்தக்ஃபிருல்லாஹ். என்ன பாவமா நடந்தது? படைத்தவனுக்காக ருக்கு செய்தார்கள், படைத்தவனுக்காக சுஜூது செய்தார்கள். என்றாலும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அஸ்தக்ஃபிருல்லாஹ், யா அல்லாஹ் நான் உன்னிடத்தில் பிழை பொறுக்க தேடுகின்றேன் என்பதாக ரப்பிடத்தில் மன்னிப்பு கேட்கின்றார்கள். சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நபியை விட அழகாக தொழக்கூடியவர்கள் இந்த பூமியில் யாராக இருக்க முடியும்? அப்படிப்பட்ட நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படைத்தவனுக்கு சுஜூது செய்துவிட்டு ஏன் இப்படியாக இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டும்? அவனுடைய படைத்தவனாகி அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு, அவனுடைய பரிசுத்தம், அவனுடைய உயர்வு, அவனுடைய கண்ணியம் சகோதரர்களே, அவனுக்கு நிகராக யாருடைய எந்த அமலும் நிகராகிவிட முடியாது. சகோதரர்களே, தகுதி வாய்ந்ததாக அமைய முடியாது. ஏதோ படைத்தவனாகி அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு எமது அமல்களை ஏற்றுக்கொள்கின்றான் என்றால் அவனுடைய கருணையின் காரணமாகத்தான், எங்களுடைய அமல்களுடைய நிரப்பத்தினால் அல்ல. ஆனால் செய்யக்கூடிய அமல்கள் நிரப்பமாக செய்ய வேண்டும். சோர்களே, அது கூட பல பல குறைகள் உள்ளதாகத்தான் எமது அமல்கள் இருந்து கொண்டிருக்கின்றது. ஏனென்றால் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு அவனுடைய உயர்வும் கண்ணியவும் எந்த அளவு கண்டால் மலாயிக்கமார்களின் மூலமாக அவர்களுடைய செயல்பாடுகள் வெளிப்படுத்தி காட்டுகின்றது. அவர்களுடைய அமல்கள் எப்படிப்பட்டது? அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு இன்ன லில்லாஹி மலாயிகத்தன், நிச்சயமாக அல்லாஹ்வுக்கு என்று சில மலக்குகளை அல்லாஹ் படைத்தான். ஃபிஸ் ஸமாஇ ஸாபிஆ, 7வது வானத்தில் அல்லாஹ் உண்டாக்கினான். அவர்கள் அந்த மலக்குமார்கள் படைக்கப்பட்ட காலத்திலிருந்து அவர்கள் சுஜூது செய்தவர்களாகவும் அவர்கள் ருக்கு செய்தவர்களாகவும், எந்த அளவு தூரம் என்றால் அந்த நாளையில் கியாமத்துடைய நாளையில் அவர்கள் நடுங்கிக் கொண்டிருப்பார்கள். ஃபைதா கான யௌமுல் கியாமா, கியாமத்துடைய நாள் வந்து விட்டால் சுஜூது செய்தவர்களாகவே, ருக்கு செய்தவர்களாகவே, இன்னும் படைத்தவன் என்னென்ன உத்தரவிட்டானோ அந்த உத்தரவின் பேரிலேயே அவர்கள் வணக்க வழிபாடுகளில் ஈடுபட்டவர்களாக இருப்பார்கள். ஆனால் கியாமத்துடைய நாளில் தான் அவர்கள் தன்னுடைய சிரசை உயர்த்துவார்கள். சுஜூதிலிருந்து அவர்களுடைய சிரசை உயர்த்துவார்கள், ருக்குவிலிருந்து அவர்களுடைய சிரசை உயர்த்துவார்கள். சொல்லுவார்கள், வகாலு சுப்ஹானக மா அபத்னாக ஹக்க இபாதத்திக், யா அல்லாஹ் உன்னை நாங்கள் பரிசுத்தப்படுத்துகின்றோம், உனக்கு எப்படி இபாதத் செய்ய வேண்டும் அப்படி செய்யவே இல்லையே யா அல்லாஹ். எத்தனை வருட காலங்கள் சுஜூதிலே அவர்கள், எத்தனை வருட காலங்கள் அவர்கள் ருக்குவில். சொல்லுவார்கள், யா அல்லாஹ் உனக்கு எப்படி செய்ய வேண்டும் அப்படி செய்யவில்லையே யா அல்லாஹ். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே பெரியார்களே, எனவேதான் சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய கண்ணியத்துக்கு நிகராக எந்த நபிமார்களால் கூட அமல்கள் செய்துவிட முடியாது. அவனுடைய பரிசுத்தமும் அவனுடைய உயர்வும் மிக மிக மேலானது. எனவே நாம் தொழுத தொழுகைகள், நம்முடைய குர்ஆன், எமது ஸலவாத்துகள், எமது துஆக்கள், எமது சதக்காக்கள் அத்தனையும் மிக 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 சொற்பம் சகோதரர்களே. இதை கொண்டு யாரும் பெருமைப்பட்டு விட முடியாது. பயப்பட வேண்டும், என்னுடைய அமல்கள் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டதா அல்லது புறக்கணிக்கப்பட்டதா? எமக்கு முன்பதாக வாழ்ந்த நல்லோர்களுடைய வாழ்க்கை அதைத்தான் நமக்கு பாடமாக படித்து தருகின்றது. சொல்வார்கள் சகோதரர்களே பெரியார்களே, உலமாக்கள் எந்த அளவு தூரம் பயந்தார்கள் என்றால், என்ன நான் அமல் செய்து விட்டேன், அந்த அமல்கள் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டதா அல்லது புறக்கணிக்கப்பட்டதா? கண்ணியமிக்க பெரியார்களே சகோதரர்களே, இன்னமா யதகப்பலுல்லாஹு மினல் முத்தகீன், அல்லாஹ் ஏற்றுக்கொள்வதெல்லாம் அல்லாஹ்வை பயந்த முத்தகீன்களிடத்தில் இருந்துதானே. நான் அல்லாஹ்விடத்தில் முத்தகீனாக கணிக்கப்படுகின்றேனா இல்லையா? எனது அமல்கள் அல்லாஹ்விடத்தில் என்ன பலனை பெற்று தரப்போகின்றது என்று பயப்படுவார்கள். அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு இக்லாஸுல் அமலைத்தான், மிக மிக தூய்மையான அமலைத்தான் அல்லாஹ் ஏற்றுக்கொள்கின்றான். அல்லாஹ் சொல்கின்றானே, வமா உமிரு இல்லா லியஅபுதுல்லாஹ முக்லிஸீன லஹுத்தீன். சோர்களே, எனவே அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹுவிடத்தில் முகஸ்துதிக்குரிய, அடுத்தவர்களுடைய பாராட்டுக்கும் அடுத்தவர்களுடைய புகழுக்கும் ஒரு அமல்கள் எல்லாம் புறக்கணிக்கப்பட்டு போய்விடும். எனவே என்னுடைய அமல் அல்லாஹ்விடத்தில் பரிசுத்தமானதா,
பயப்படுவார்கள். சோர்களே பெரியார்களே, அது மாத்திரமல்ல, அல்லாஹ் திருமறையில இப்படியும் சொல்லுகின்றானே, மன் ஜாஅ பில் ஹஸனத்தி ஃபலஹு அஷ்ரு அம்சாலிஹா. யார் ஒரு நன்மையை கொண்டு வருவார்களோ அதுக்கு ஒன்றுக்கு 10 அல்லாஹ் கொடுக்கின்றான். ஒன்றுக்கு 10 அல்லாஹ் கொடுக்கின்றான். சோர்களே, அமலை யார் கொண்டு வருகின்றார்களோ, அமல் செய்து விட்டோம், அதனை பாதுகாக்க வேண்டும். பாதுகாத்து படைச்சவனிடத்தில் கொண்டு போய் சேர்க்க வேண்டும். சோர்களே, செய்த அமல்களை எல்லாம் இடையில் வாழ்க்கையில் பறிகொடுத்து விட்டு சென்று விடக்கூடாது. பல நல்ல பல சதகாக்களை செய்வோம். அல்லாஹ் திருமறையில் சொல்கின்றான், லா துப்திலு ஸதகாத்திக்கும் பில் மன்னி வல் அதா. நீங்கள் உங்களுடைய அமல் சதகாக்களை சொல்லி காட்டுவதன் மூலமாகவும் அதனால் அடுத்தவர்களுக்கு நோவினை உண்டாக்குவதன் மூலமாகவும் உங்களுடைய சதகாக்களை பாத்திலானதாக ஒன்றுமில்லாததாக ஆக்கிவிட வேண்டாம் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். பாழாக்கிவிட வேண்டாம் என்பதாக. சோர்களே பெரியார்களே, செய்த பல நல்ல அமல்கள் எல்லாம் அப்படியே சொல்லி காட்டப்பட்டு பறிகொடுக்கப்பட்டு வெறுங்கையோடு படைத்தவரிடத்தில் போய் நிற்கக்கூடியவர்களாக ஆகிவிடக் கூடாது. எனவே செய்த அமல்களை எல்லாம் பாதுகாக்க வேண்டும். அன்புக்குரிய பெரியார்களே, சோதர்களே, எனவேதான் எமக்கு முன்பதாக வாழ்ந்த நல்ல பலவர்களுடைய வாழ்க்கைகளை பற்றி வரலாறு சொல்லுகின்றது. ஏன் ஹலீஃபாக்களுடைய வாழ்க்கைகள் கூட எமக்கு எந்த அளவு தூரம் எடுத்து காட்டுகின்றது. அப்துல்லாஹ் இப்னு ஆமிர் இப்னு ரபியா சொல்லுகின்றார், சோர்களே, ரஅய்து உமர, நான் உமர் ரலியல்லாஹு அவர்களை பார்த்தேன். அந்த உமர் ரலியல்லாஹு அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? சோர்களே, நபி அவர்களுடைய நாவினால் சொர்க்கத்தை கொண்ட நன்மாராயம் சொல்லப்பட்ட 10 நபர்களில் 2ஆம் அவர். சோர்களே, அப்படிப்பட்ட ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அவர்களை நான் பார்த்தேன். அவர்கள் எந்த அளவு தூரம் சந்தோஷமாக வாழ்க்கையை குதூகலமாக கழித்திருக்க வேண்டும். என் நபி அவர்கள் ஜன்னத்தை கொண்டு எனக்கு நன்மாராயம் சொல்லிவிட்டார்கள் என்றாலும் கூட அவர் சொல்லுகின்றார், ரபியா அப்துல்லாஹ் இப்னு ஆமிர் சொல்லுகின்றார், நான் உமரை பார்த்தேன் ரலியல்லாஹு அன்ஹு, ரஅய்து உமரன் அஹத திப்னன். அவர்கள் வைக்கோலை கொஞ்சம் கையில் எடுத்தார்கள். மினல் அர்ல், பூமியிலிருந்து அந்த வைக்கோலை எடுத்துக்கொள்கின்ற சொல்கின்றார், ஃபகால யா லைத்தனி குன்து ஹாதிஹி திப்னா. நான் இந்த வைக்கோலை போன்று ஆகியிருக்க வேண்டுமே, நான் ஒன்றுமில்லாத வைக்கோலை போன்று ஆகியிருக்க வேண்டுமே. யா லைத்தனி லம் அகு ஷைஆ, நான் ஒன்றுமே இல்லாதவனாக ஆகியிருக்க வேண்டுமே. லைத்த உம்மி லம் தலிதினி, என்ற தாய் என்னை பெற்றெடுக்காமல் இருந்திருந்துச்சு. ஏன் என்னை தாயை பெற்றெடுத்தார்? சோர்களே, படைத்தவனுக்கு முன்பதாக செல்லக்கூடிய சமயத்தில் என்னுடைய நிலை என்னவாகும்? சோதர்களே, எமது கொஞ்சமான அமல்களை கொண்டு பெருமை அடைவதற்கல்ல, பெருமைப்படுவதற்கல்ல. சோதர்களே பெரியார்களே, இப்படியான சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லப்பட்டவர்கள் கூட நான் ஒன்றுமே இல்லை என்றுதான் பயந்தார்கள். ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களை விடவுமா? ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சோர்களை படைத்தவரிடத்தில் முனாஜாத் செய்வார்கள். இந்த சுவர்க்கத்தினுடைய 8 வாயில்களால் அழைக்கப்படக்கூடிய அபூபக்கர், இந்த உம்மத்தில் அவர்களுக்கு நிகராக யாரும் கிடையாது. அப்படியான உமர் ரலியல்லாஹு அவர்கள் சொல்வார்கள், கைஃப ஹாலி யா இலாஹி லைஸ லி கைருல் அமல். யா அல்லாஹ், என்னுடைய நிலைமை என்னவாகுவது நாயனே? என்னிடத்தில் எந்த நல்ல அமலும் இல்லையே. சூஉ அஃஆலி கஸீர் ஜாது தாஅத்தி கலீல். ஏராளமான அசிங்கமான செயல்கள் என்னிடத்தில் இருக்கின்றது, மறுமைக்கான கட்டுச்சாதமோ மிக மிக சொற்பமாக இருக்கின்றதே அல்லாஹ். சோர்களே, இது இவர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களுடைய முனாஜாத்தாக இருந்து கொண்டிருக்கின்றது. அப்படியாக இருந்தால் சோர்களே, நாங்கள் செய்த உம்ராவை கொண்டு, நாம் பிடித்த நோன்பை கொண்டு, நாம் கொடுத்த சதக்காவை கொண்டு பெருமை அடைவதற்கு கிடையாது, பயப்பட வேண்டும். எனவேதான் எமக்கு முன்பதாக உள்ளவர்கள் பயந்தார்கள், அமல்களை செய்துவிட்டு அன்று பயந்தார்கள். பரிதாபமான நிலை என்னவென்றால் சோர்களே, பாவத்தை செய்துவிட்டு கூட பயப்படக்கூடிய மனோநிலையை இழந்துவிட்ட உம்மத்தாக வாழ்கின்றோம். பாவத்தை செய்துவிட்டு கூட பயப்படக்கூடிய உணர்வு வருவதாக இல்லை. ஆனால் அவர்கள் நல்ல அமல்களை செய்துவிட்டு பயப்படுகின்றார்கள். எங்கே அங்கீகரிக்கப்படுமா அல்லது சோர்களே அது அப்புறப்படுத்தப்பட்டு விடுமா? கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே பெரியார்களே, அந்த அடிப்படையில் ஒரு விடயமாக நாம் சிந்திக்க கடமை. ஒரு விடயத்தை ரமதானுக்கு பின்பதாக சிந்திக்க வேண்டும். ஒன்று, நம்முடைய அமல்களை சகோதரர்களே செய்து விட்டோம் என்று திருப்தி கொள்ளாமல் பயப்பட வேண்டும். அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள வேண்டுமே, அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்பட வேண்டுமே என்று பயப்பட வேண்டும் சகோதரர்களே. அல்லாஹ்விடத்தில் அதற்காக துஆக்கள் செய்து கொண்டே இருக்க வேண்டும். அடுத்த ஒரு விடயம் தான் சகோதரர்களே பெரியார்களே, படைத்தவனுக்கு முன்பதாக எமது அமல்கள் அத்தனையும் செய்து முடித்தது என்பது உண்மைதான். ஆனால் அவைகள் எல்லாம் பால்பட்டு போய்விடக் கூடாது அல்லவா? அவைகளை அடுத்தவர்களுக்காக பறிகொடுத்து விடக் கூடாது சோர்களே.
அடுத்தவர்களுக்காக பறிகொடுத்து விடக்கூடாது. எமது ஆஹ்ராவுக்காக, எமது நல்வாழ்வுக்காக, படைத்தவருடைய பொருத்தத்தையும் திருப்தியும் அடைவதற்காக செய்த அமல்களை எல்லாம் அடுத்தவர்களுடைய கையில் கொடுத்துவிட்டு வெறுங்கையோடு சென்று விடக்கூடாது. இதனையும் சகோதரர்களை புரிந்து கொள்ள கடமைப்பட்டவர்களாக இருக்கின்றோம். அன்புக்குரிய பெரியார்களே, சகோதரர்களே, எமக்கு முன்பதாக வாழ்ந்தவர்கள் இந்த விடயத்திலும் கவனமாகத்தான் இருந்தார்கள். ஏனென்றால் எமது அமல்கள், சகோதரர்களே, பெரியார்களே, பலர்கள் நல்ல பல அமல்களை நாங்கள் நிரப்பமாக செய்கின்றோம். ஆனால் அடுத்தவர்களுடைய கடமைகளை நாம் புறக்கணித்து நடப்பதனால், அடுத்தவர்களுடைய ஹக்குகளை நாங்கள் துரோகம் செய்வதனால் எமது அமல்களை எல்லாம் பலர்கள் பறிகொடுத்து விடுகின்றோம். சகோதரர்களே, பயப்பட வேண்டும். ஏராளமாக செய்ததாக நினைத்திருப்போம். ஆனால் சகோதரர்களே, பெரியார்களே, கியாமத்துடைய நாளையில் அத்தனையும் அடுத்தவர்களுக்காக கொடுத்துவிட்டு நாம் வெறுங்கையோடு நிற்க வேண்டிய கட்டத்தை அனுபவிக்கக்கூடிய நிலைமையை உலகத்தில் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட இந்த விடயத்தில் மிக கவனமாக இருந்தார்கள். சகோதரர்களே, பெரியார்களே, எந்த அளவு தூரம் என்றால் அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய வரலாற்று செய்தி படிப்படியாக எழுதப்படுகின்றது. அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பத்ருடைய யுத்தத்திலே அங்கே எதிரிகளோடு முகம் கொடுப்பதற்காக காத்திருக்கின்றார்கள். காத்திருக்கக்கூடிய நிலைமையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே தனது சகோதரர்களை எல்லாம் அணிவகுப்புகளை சரி செய்து கொண்டிருக்கின்றார்கள். சரி செய்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் சவாத் பின் கஸியா ரலியல்லாஹு அன்ஹு என்ற சஹாபி அங்கே தன்னுடைய இடத்தை விட்டு சற்று காலை முற்பட்டவராக, அணிவகுப்பிலிருந்து சற்று முற்பட்டவராக உட்கார்ந்து நின்று கொண்டிருக்கின்றார். நபி அவர்களுடைய கையில் இருக்கக்கூடிய தடியின் மூலமாக ஒரு குத்து குத்தினார்கள். இஸ்தவியா சவாத், நேராக இருந்து கொள்ளுங்கள் என்பதாக, நேராக நில்லுங்கள் என்பதாக சொன்னார்கள். இந்த நேரத்தில் சகோதரர்களே, பெரியார்களே, ஹஜ்ரத் சவாத் பின் கஸியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி அவர்களை நோக்கி சொன்னார்கள், அவுஜஅதனி யா ரசூலல்லாஹ், என்னை நோவினப்படுத்தி விட்டீர்களே நபியே நாயகமே, என்னை வருத்தப்படுத்தி விட்டீர்களே நபியே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். அருமை சஹாபாக்கள் அவர்களும் கூட ஆச்சரியத்தோடு பார்க்கின்றார்கள். நபி அவர்கள் நோவினைப்படுத்தி விட்டதாக நபி அவர்களோடு தர்க்கத்துக்கு செல்கின்றார்கள். நபி அவர்கள் கேட்டார்கள், அப்படியாக இருந்தால் நான் என்ன செய்ய வேண்டும்? யா ரசூலல்லாஹ், நீங்கள் என்னை நோவினைப்படுத்தியதை போன்று நானும் உங்களை நோவினைப்படுத்த வேண்டும். சகோதரர்களே, பெரியார்களே, அருமை சஹாபாக்களுக்கு ஆத்திரம் மேலிடுகின்றது. எதிர்ப்புறத்திலே விரோதிகள் துடித்துக் கொண்டிருக்கின்றார்கள் முஸ்லிம்களுடைய இரத்தத்தை குடிப்பதற்காக. இந்த நேரத்தில் நபி அவர்களிடத்தில் பழி வாங்க வேண்டும் என்பதாக இவர் யோசிக்கின்றார். சகோதரர்களே, நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முற்படுகின்றார்கள். யா சவாத், என்னிடத்திலிருந்து நீங்கள் பழி வாங்கிக் கொள்ளுங்கள், பழி வாங்கிக் கொள்ளுங்கள். யார சொல்லலாம், நீங்கள் உங்களுடைய தடியால் என்னை தாக்கக்கூடிய சமயத்தில், என்னை சரிப்படுத்தக்கூடிய சமயத்தில் என்னுடைய மேனியில் முதுகிலே ஆடை அகன்றிருந்தது. யார சொல்லலாம், உங்களுடைய மேனியுடைய ஆடையை அகற்ற வேண்டும். நபி அவர்கள் அப்படியே செய்தார்கள். சகோதரர்களே, பெரியார்களே, இது விரோதிகளோடு நாங்கள் முகம் கொடுத்து இந்த சமயத்தில் வெற்றி கொள்வதா, அல்லது தனது சகோதரர்களுக்கு மத்தியில் அந்த பழி தீர்க்கிறதுக்கான வழியை யோசிப்பதா? நபி அவர்கள் முதல் கட்டமாக தமது சகோதரர்களுக்கு மத்தியில் பழி தீர்க்கும் விஷயத்தில் அந்த பழியை அந்த சகோதரரை பார்த்து சொன்னார்கள், இந்த மைதானத்திலே எனக்கு அந்த பழியை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். எனவே நபி அவர்கள் தன்னுடைய ஆடையை அகற்றினார்கள். சவாத் பின் கஸியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி அவர்களை கட்டி அணைத்து நபி அவர்களை முத்தமிட்டார்கள். சகோதரர்களே, பெரியார்களே, கேட்டார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஏன் இப்படி செய்தீர்கள் யா ரசூலல்லாஹ்? நிலைமை உங்களுக்கு தெரியும், நிலைமை உங்களுக்கு தெரியும். அடுத்த தருணத்தில் எனக்கும் இந்த பூமியில் என்ன நடக்க போகின்றது, இந்த சகோதரர்களுக்கு என்ன நடக்க போகின்றது தெரியாது. யார சொல்லலாம், உங்களை விட்டு பிரிவதற்கு முன்பதாக உங்களை கட்டி அணைத்து முத்தமிட வேண்டும் என்பது எனது மனது விருப்பமாக இருந்தது. அதனால் தான் நான் இப்படியான தந்திரத்தை கையாண்டேன் என்பதாக சொன்னார்கள். சகோதரர்களே, நபி அவர்களோடு உள்ள அன்பினால் இவர் இப்படியான யூகத்தையும் தந்திரத்தையும் கையாண்டார். அவருடைய செயல் அது ஒரு புறம். மறுபுறத்தில் உலமாக்கள் எழுதுகின்றார்கள், நபி அவர்கள் அடுத்த சகோதரனுக்கு செய்த செயற்பாடு இருக்கின்றது, அதனால் அவர் நோவினை பெற்று விட்டாரா, அவருக்காக என்னுடைய அமல்களை பறிகொடுக்க வேண்டுமே. எனவே மஹ்ஷர் மைதானத்தில் பழி தீர்ப்பதை விட இந்த மண்ணிலே அந்த தீர்ப்பை முடிக்க வேண்டும் என்பது நபி அவர்களுடைய செயலாக இருந்தது. எனவே நபி அவர்கள் தன்னுடைய ஆடையை புரட்டி அகற்றி கொடுத்தார்கள். நீங்கள் முத்தமிடுங்கள், நீங்கள் பழி தீர்த்துக் கொள்ளுங்கள் என்பதாக. சகோதரர்களே, பெரியார்களே, இரண்டால் கியாமத்துடைய நாளையில் அது யாராக இருந்தாலும் சரி, படைத்தவனுக்கு முன்பதாக அவன் படைத்தவனுக்கு முன்பதாக அவன் தீர்ப்பு செய்யக்கூடியவன் நேர்மையாக தீர்ப்பு செய்வான். சில சமயம் எனவேதான் திருமறை தெளிவாகவே சொல்லுகின்றது, அவன் அர் ரஹ்மானிர் ரஹீம் என்று சொல்வதை போன்று மாலிகி யௌமித்தீன் என்பதாகவும் சொல்லுகிறான். ஒவ்வொரு தொழுகையிலும் ஒவ்வொரு ரக்காத்திலும் அவன் நியாய தீர்ப்பு நாளுடைய அதிபதி என்பதாக சொல்லுகின்றான்.
சகோதரர்களே பெரியார்களே, எமது செயல்கள் நல்ல பல அமல்கள் ஏராளம் இருக்கும். நபியை விட ஏராளமான அமல் செய்தவர்கள் யார் இருக்கின்றார்கள்? எங்கே அந்த மஹ்ஷரிலே தீர்ப்பு நடந்து விட்டால் என்ன பதில் சொல்வது? சகோதரர்களே பெரியார்களே, எனவே பயப்பட வேண்டும். எவ்வளவு அமல்கள் செய்து விட்டோம் திருப்தி கொண்டு கொண்டாடுவதல்ல சகோதரர்களே, பயப்பட வேண்டும். எவ்வளவு அமல்களை யாருக்காகவும் கொடுத்து விடக்கூடாது, அடுத்தவர்களுக்காக கொடுத்து விடக்கூடாது. ஹசனுல் பஸரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லுகின்றார்களே, நான் யாரை பற்றியாவது புறம் பேசுவதாக இருந்தால் நான் எனது தாய் தந்தைகளை பற்றி நான் பேசுவேன். ஏன்? எனது தாய் தந்தையர்கள் தான் எனது அமலை, எனது அமல் கொடுக்கப்படுவதற்கு இந்த பூமிக்கு மேலால் தகுதியானவர்கள் என் தாய் தந்தையர்கள். எனவே நான் யாரை பற்றியாவது எதையாவது பேசிவிட்டு அந்த அமல்களை எல்லாம் அவர்களுக்கு நான் ஏன் பலியாக கொடுக்க வேண்டும்? நான் புறம் பேசுவதாக இருந்தால் நான் எனது தாய் தந்தைகளை பற்றி பேசுவேன். அவர்கள் தான் எனது அமல்களை எல்லாம் எடுத்துக் கொள்வதற்கு தகுதி வாய்ந்தவர்கள். அருமையான பெரியார்களே, சகோதரர்களே, இந்த அடிப்படையில் நாம் வாழ்க்கையில் செய்த அமல்களை பாதுகாக்க வேண்டும். நபிமார்கள் பயந்தார்கள், சஹாபாக்கள் பயப்படுகின்றார்கள், நல்லவர்கள் பயப்படுகின்றார்கள். எங்கே பறிபோய் விடுமோ என்பதாக. அல்லாஹ்விடத்தில் போய் நிற்க வேண்டிய சமயத்தில் ஒன்றும் இல்லாமல் வெறுங்கையோடு போய்விடக் கூடாது. நபி அவர்கள் இதனையும் தெளிவாக சொன்னார்கள். கியாமத்துடைய நாளையில் பலர்கள் வருவார்கள். சஹாபாக்கள் கேட்டார்கள், யார் வங்குரோட்டுக்காரர்கள்? யார்? நிறைய நோன்போடு வருவார்கள், தொழுகையோடு வருவார்கள், நல்ல பல அமல்களோடு வருவார்கள். ஆனால் ஒருவரை ஏசிருப்பார், அடித்திருப்பார், திட்டிருப்பார், நோவினைப்படுத்தியிருப்பார். ஒவ்வொருத்தரும் அவர்களுடைய விஷயத்துக்காக படைத்தவனுக்கு முன்பதாக நீதங்கள் பேசப்படக்கூடிய சமயத்தில் அத்தனை பேர்களுடைய இவர்களுடைய நல்ல அமல்கள் எல்லாம் அவர்களுக்கு கொடுக்கப்படும். இறுதியாக கொடுக்கப்பட்டு எதுவுமே பேலன்ஸாக இருக்காது. அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய தீமைகளை எல்லாம் இவர்கள் பேசியதற்காகவும், திட்டியதற்காகவும், நோவினப்படுத்திய அடுத்தவர்களுடைய விடயத்தில் சகோதரர்களே பெரியார்களே, நாங்கள் உணராமல் நடந்ததனால் அத்தனையும் அந்த மைதானத்தில் பறிகொடுக்க வேண்டி வரும். இறுதியாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அவரிடத்தில் இருக்கக்கூடிய அசிங்கங்களையும் பாவங்களையும் எல்லாம் இவருக்கு சுமத்தாட்டப்படும், இவர் நரகத்திலே தூக்கி எறியப்படுவார் என்பதாக சொன்னார்கள். அல்லாஹ் என்னையும் உங்களையும் எல்லோரையும் பாதுகாப்பானாக. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே பெரியார்களே, இப்படியாக எமது அமல்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற விடயத்திலும் கவனமாக இருக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். ஆனால் பலர்கள் சகோதரர்களே பயப்பட வேண்டும். உறவுகளை கூட மதிக்காமல் நோவினப்படுத்தக்கூடியவர்களாக, அடுத்தவர்களுடைய சொத்துக்களை சுரண்டக்கூடியவர்களாக, அடுத்தவர்களுடைய சொத்தில் இவர்கள் வாழக்கூடியவர்களாக சகோதரர்களே. ஆனால் ஏராளமான அமல்கள். ஆனால் அல்லாஹ்விடத்தில் சகோதரர்களே பெரியார்களே, நிச்சயமாக அவன் நியாய தீர்ப்பு நாளுடைய அதிபதி. அத்தனையும் அவர்களுக்கு கொடுக்க வேண்டி வரும். இது நபி அவர்கள் சொன்னது. சகோதரர்களே பெரியார்களே, பலர்கள் தனது அமல்களை தன் மனைவிக்கு கொடுக்க வேண்டி வரும். தனது மனைவியை மனைவியாக நடத்த வேண்டும். சகோதரர்களே, அவர்களுக்காக அவர்களுடைய ஹக்குகளை பலர்கள் பழுதுபடுத்துகின்றோம். எங்கே அவர்கள் நாளைக்கு எமக்கு எதிராக நின்று விடுவார்களா என்ற அடிப்படையில் சகோதரர்களே பெரியார்களே, இப்படியாக தமது அமல்களை பாதுகாக்க வேண்டிய ஒரு தருணத்தில் இருக்கின்றோம். அத்தோடு ஒரு விஷயம் சகோதரர்களே, ஒன்று அமலை செய்ததை கொண்டு பயப்பட வேண்டும். இரண்டாவது சகோதரர்களே, அந்த அமல்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். அடுத்தது இந்த ரமதானுடைய மாதத்தில், இந்த ஷவ்வாலுடைய மாதத்தில் பலர்கள் நல்ல பல அமல்களை செய்து பெருநாள்களை கொண்டாடி பெருநாள் பயணங்களை எல்லாம் முடித்து பரநாள் விருந்துகளை எல்லாம் உண்டு ருசித்து சந்தோஷமாக இருக்கின்றோம். அல்லாஹ் என்றைக்கும் சந்தோஷமாக வாழ வைப்பானாக. ஆனால் சகோதரர்களே பெரியார்களே, இப்படியான ஒரு ஷவ்வாலில் தான் இன்னொரு விடயமோ வரலாற்று சொல்லித் தருகின்றது. 1442 வருடங்களுக்கு முன்பதாக இந்த பூமிக்கு மேலால் நபி அவர்களுடைய தோழர்களும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஹிஜ்ரி 3வது வருடம், ஹிஜ்ரி 3வது வருடம். அந்த ஹிஜ்ரி 3வது வருடத்தில் தான் சகோதரர்களே பெரியார்களே, மதீனாவிலிருந்து 3 மைலுக்கு அப்பால் உஹதுடைய மைதானத்தில் நபியும் நபி அவர்களுடைய தோழர்களும் படைத்தவனுக்காக வேண்டி, படைத்தவனுடைய மார்க்கமும் படைத்தவனுக்காக வாழ வேண்டிய ஒரு கூட்டமும் உருவாக்கப்பட வேண்டும் என்பதற்காக உயிர் கொடுத்த ஒரு தினம். ஆனால் நாங்கள் பெருநாள் கொண்டாடுகின்றோம். நாங்கள் ஷவ்வாலுடைய மாதத்தில் சந்தோஷம் கொண்டாடுகின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். ஆனால் எம்முடைய நபி அவர்களுடைய தோழர்களுமாக அந்த மைதானத்தில் சகோதரர்களை உஹதுடைய மைதானத்தில் பல்வேறுபட்ட சிரமங்களை மேற்கொண்டார்கள் என்ற வரலாறை எமக்கு தாரீഖ் சொல்லி தருகின்றது. நாம் அதனையும் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். இந்த உஹதுடைய இந்த ஷவ்வாலுடைய மாதத்தில்
சகோதரர்களே, பெரியார்களே, நபி அவர்களோடு இருக்கக்கூடியவர்கள் சகலர்களுமாக அங்கே மதீனாவிலிருந்து 3 மைல் தூரத்தில் உஹதுடைய மைதானத்தில் ஒன்று கூடுகின்றார்கள். அங்கே அபூஜஹலுடைய மகன் அபூஜஹல் பத்ரிலே கொல்லப்படுகின்றான். உமையா கொல்லப்படுகின்றார் பத்ரிலே. எனவே சஃப்வான் இப்னு உமையா, இதே போன்ற இக்ரிமா இப்னு அபூஜஹல் போன்றவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து அபூ சுஃபியானை தயாரித்து, அபூ சுஃபியான் அன்றைய காலத்தில் மக்காவுடைய லீடராக இருக்கின்றார். அவர்களை சந்தித்து அவர்களோடு ஒரு படையை திரட்டுகின்றார். திரட்டிக் கொண்டு முஸ்லிம்களை அழித்து முடிக்க வேண்டும் என்ற முடிவோடு உஹதை நோக்கி வருகின்றார்கள். சகோதரர்களே, நபி அவர்கள் நியாயமாக யோசித்தார்கள், செல்வதா இல்லையா என்றாலும் பலர்கள் சொன்னார்கள், பத்ரிலே பலர்கள் கலந்து கொள்வதற்கு சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை, மீண்டும் ஒரு சந்தர்ப்பம் கிடைக்க மாட்டாதா என்று எதிர்பார்த்திருந்தார்கள் பல சஹாபாக்கள். என்றாலும் கூட பல சஹாபாக்களும் ஆர்வப்பட்டதனால் நபி அவர்கள் உஹதை நோக்கி சென்றார்கள். சகோதரர்களே, 1000 சஹாபாக்கள். ஆனால் அங்கே செல்லக்கூடிய சமயத்தில் 300 நபர்கள் பின்வாங்கி விடுகின்றார்கள். முனாஃபிக்குகள் முஸ்லிம்களை போன்று சேர்ந்து செல்கின்றார்கள். ஆனால் அவர்களுடைய உள்ளங்களில் குஃப்ரை மறைத்து வைத்திருக்கின்றார்கள். அப்துல்லாஹ் இப்னு உபை இப்னு சலூல் அவனுடைய தலைமையின் கீழ் அங்கே 300 பேர்கள் முஸ்லிம்களோடு சேர்ந்து கொண்டிருந்தார்கள். 1000 பேராக சென்றார்கள். இடை வழியிலே 300 நபர்கள் திரும்பி விடுகின்றார்கள். 700 நபர்கள் மாத்திரம்தான் உஹதை நோக்கி செல்கின்றார்கள். சகோதரர்களே, பெரியார்களே, ஆனால் விரோதிகளாகிய குஃபார்கள், முஷ்ரிக்குகள் 3000 பேர்கள் திரண்டு வந்து நிற்கின்றார்கள். அன்புக்குரிய பெரியார்களே, சகோதரர்களே, இப்படியாக உஹதுடைய மைதானத்தை நோக்கி சென்று நபி அவர்களும் நபி அவர்களுடைய தோழர்களுமாக முழுமையாக மைதானத்திலே குதிக்கின்றார்கள். அதற்கு முன்பதாக சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் இப்னு நுஅமான் ரலியல்லாஹு அவர்களை நோக்கி சொன்னார்கள், ஒரு இடத்திலே குறிப்பிட்டு ஒரு மலையினுடைய உச்சியை நோக்கி சொன்னார்கள், இந்த இடத்தில் நீங்கள் 50 நபர்களை சாட்டினார்கள். இந்த 50 நபர்களும் நல்ல முறையில் அம்பையக்கூடியவர்கள். இந்த இடத்தில் நீங்கள் நிற்க வேண்டும். எந்த நிலைமை வந்தாலும் சரி, இந்த இடத்தை விட்டு நீங்கள் அகன்று விடக்கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இஹ்மு லுஹூரனா, எமது முதுகுகளை நீங்கள் பார்த்து பாதுகாத்து தாருங்கள். எம்மிடத்தில் லா யஅதூனனா மின் கல்ஃபினா, எங்களுக்கு பின்பதாக யாரும் வந்து விடக்கூடாது. நீங்கள் இந்த மலை அடிவாரத்தில் 50 நபர்களும் காத்து நிற்க வேண்டும். நபி அவர்கள் எந்த அளவு தூரம் அழுத்தமாக சொன்னார்கள் என்றால், சோர்களே, பெரியார்களே, நீங்கள் எப்படிப்பட்ட தருணம் வந்தாலும் சரி, புகாரிலே பதிவு செய்யப்படுகின்றது, இன்று ஐதுமூனா தஹ்துஃபுன தைர் ஃபலா தபரஹு, எங்களை பறவைகள் வந்து குத்தி குத்தி எங்களுடைய மாமிசங்களை கொண்டு செல்கின்றது என்றிருந்தாலும் கூட நீங்கள் அந்த இடத்தை விட்டு அகன்று விடக்கூடாது. நாங்கள் தோல்வி அடைந்தோம். தோல்வியின் காரணமாக எமது மாமிசங்கள் எல்லாம் துண்டு துண்டாக்கப்பட்டு எமது மாமிசங்களை எல்லாம் பறவைகள் கொத்தி செல்கின்றதா? அப்படியான ஒரு தருணத்தை நீங்கள் கண்டாலும் இந்த இடத்தை விட்டு நீங்கள் யாரும் அகன்று விடக்கூடாது. கவனமாக இருக்க வேண்டும். சகோதரர்களே, பெரியார்களே, நாங்கள் செய்தி தருகின்ற வரைக்கும் நீங்கள் அகன்று விடக்கூடாது. சகோதரர்களே, நாங்கள் வெற்றி அடைந்து மனமேவர்கள் சொல்கின்றார்கள், நாங்கள் அந்த சமூகத்தை தோல்வி அடைய செய்து அவர்களை எல்லாம் நாங்கள் அவர்களை மிதிச்சு செல்கின்றோம். நாங்கள் அப்படிப்பட்ட ஒரு கட்டத்தை கண்டாலும் கூட ஃபலா தபரஹு ஹத்தா உர்சில இலைக்கும், நாங்கள் உங்களுக்கு செய்து தருகின்ற வரைக்கும் அந்த இடத்தை விட்டு நீங்கள் நீங்கி விடவே கூடாது. அவர்கள் எங்களை நோவினப்படுத்தி எங்களை தோல்விட்டாலும் சரி, நீங்கள் நீங்க கூடாது. நாங்கள் வெற்றி அடைந்த ஒரு நிலைமையை கண்டாலும் நீங்கள் நீங்கிவிடக் கூடாது. சகோதரர்களே, இது நபி அவர்களுடைய அழுத்தமான உபதேசமாக இருந்தது. இப்படியாக உஹதுடைய யுத்தத்தில் இவர்கள் நின்று கொண்டிருக்கின்றார்கள். ஆரம்பத்தில் முஸ்லிம்களுக்கு அல்லாஹ் பெரும் வெற்றியை கொடுத்தான். சகோதரர்களே, பெரியார்களே, முஷ்ரிக்குகள் குஃபார்கள் விரண்டோடுகின்றார்கள், புறமுதிட்டு ஓடுகின்றார்கள், ஓடி விட்டார்கள். மாஷா அல்லாஹ், இஸ்லாமிய சகோதரர்கள், அருமை தோழர்கள், நபி அவர்கள் எல்லோருமாக அந்த உஹதுடைய மைதானத்தில் நிற்கின்றார்கள். அருமை சஹாபாக்கள் விரோதிகள் விட்டு விட்டு சென்ற அந்த பொருள்களை எல்லாம், கனிமத்துடைய பொருள்களை எல்லாம் ஒன்று திரட்டி கொண்டு சந்தோஷமாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். சகோதரர்களே, இந்த காட்சியை பார்க்கின்றார்கள். அங்கே மலை அடிவாரத்தில் நபி அவர்கள் சொன்னார்களே, அகன்று விட வேண்டாம் என்பதாக. அந்த இடத்திலிருந்து பார்க்கின்றார்கள், எமது தோழர்கள் எல்லாம் வெற்றியின் காரணமாக அங்கே கனிமத்துடைய பொருட்களை எல்லாம் ஒன்று சேர்க்கின்றார்கள். இப்பொழுதுதான் யுத்தம் முடிந்து விட்டது என்ற நினைப்போடு அவர்கள் அந்த இடத்தை விட்டு அசைந்தார்கள், நகன்றார்கள். ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள், நபி அவர்கள் சொன்னதை நீங்கள் அனசீதும் மா கால லக்கும் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்ன நபி அவர்கள் சொன்னதை நீங்கள் மறந்து விட்டீர்களா?
சோர்களே பெரியார்களே, என்றாலும் அவர்கள் தன்னோடு இருக்கக்கூடியவர்கள் யுத்தம் நடக்கும் பொழுதுதானே அந்த உத்தரவு, இப்பொழுதுதான் முடிந்து விட்டது என்ற உணர்வோடு எல்லோரும் அந்த இடத்தை விட்டு நகர்ந்தார்கள். சோர்களே, மறுபக்கத்தில் சென்றவர்கள் விரோதிகள் இவர்கள் அந்த இடத்தை விட்டு நகன்றதனால் அந்த இடம் காலியாக இருக்கின்றது. காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அவர்கள் பார்க்கின்றார்கள், இந்த மலை அடிவாரத்தினுடைய மேற்பகுதி காலியாக இருக்கின்றது. அந்த உயர் பக்கமாக ஏறி நாம் உஹதின் பக்கம் பாய்ந்தால் இவர்களை ஏதாவது ஒரு முடிவை பார்க்கலாம் என்பதாக அவருடைய காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அவர்கள் அதுவரைக்கும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர்களோடு அந்த மலை அடிவாரமாக மலையின் மீது ஏறி அங்கே குதிக்க ஆரம்பித்தார்கள். முஸ்லிம்கள் சகோதரர்களை வசமாகவே அருமை தோழர்கள் விரோதிகளுக்கு முன்பதாக மிகப்பெரிய நஷ்டத்துக்குள்ளாக்கப்பட்டார்கள், மிகப்பெரிய கஷ்டத்துக்குள்ளாக்கப்பட்டார்கள். அருமையான சகோதரர்களே பெரியார்களே, நாலா புறங்களாலும் விரோதிகள் சூழ்ந்து விட்டார்கள். எந்த அளவு சூழ்ந்தார்கள் என்றால் சகோதரர்களே பெரியார்களே, பல சஹாபாக்கள் ஷஹீதாக்கப்பட்டார்கள். ஹஜ்ரத் ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் விசேஷமாக சையது ஷுஹதா, ஷுஹதாக்களுடைய தலைவர் என்ற பெயருக்குட்பட்ட ஹஜ்ரத் ஹம்ஸா ரலியல்லாஹு அவர்கள் ஷஹீதாக்கப்பட்டார்கள். சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முன் கீழ் பல்லுகள் கூட உடைந்து போய்விட்டது. நபி அவர்களுடைய நாவிலிருந்து இரத்தம் கொட்டிக் கொண்டிருக்கின்றது. சகோதரர்களே, ஹம்ஸா ரலியல்லாஹு அவர்கள் ஷஹீதாக்கப்பட்டது மட்டுமல்ல, அவர்களுடைய நெஞ்சு பிளக்கப்பட்டு ஈரல்களை அபூ சுஃபியானுடைய மனைவி சகோதரர்களே அந்த ஈரலை எடுத்து சப்பி துப்பிக் கொண்டிருக்கின்றார். அன்புக்குரிய பெரியார்களே சகோதரர்களே, நபி அவர்களுடைய பல்லிலிருந்து இரத்தம் கொட்டுகின்றதா? இந்த சமயத்தில் தான் சஹாபா தோழர்கள் வந்து சொன்னார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பரிதாப நிலைமையை பார்த்து சொன்னார்கள் சஹாபாக்கள், யா ரசூலல்லாஹ், உங்களுடைய முகம் கிழிந்து போய்விட்டது, பல்லுகள் உடைந்து போய்விட்டனவே, லவ் தஅவுத அலைஹிம், நீங்கள் அவர்களுக்காக சாபமிட்டால் எவ்வளவு நல்லா இருக்கும். சொன்னார்கள், ஃபகால இன்னி லம் உபஅஸ் லஆனன், நான் சபிக்க கூடியவனாக அனுப்பப்படவில்லை, வலக்கின் புஇஸ்து தாஇயன் வ ரஹ்மத்தன், நான் அவர்களுக்காக துஆ இறைஞ்சுபவனாகவும் அவர்களுக்கு அருளாகவும் நான் அனுப்பப்பட்டிருக்கின்றேன். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹும்ம ஹதி கௌமி ஃபஇன்னஹும் லா யஅலமூன், யா அல்லாஹ், இந்த சமூகத்துக்கு நீ நேர்வழியை கொடு யா அல்லாஹ், அவர்கள் அறியாதவர்கள் என்பதாக நபி அவர்கள் அல்லாஹ்விடத்தில் அப்படி இரத்தம் கொட்டக்கூடிய நிலைமையில் கூட துஆ செய்கின்றார்கள். இப்படியாக தன் சமுதாயத்தை வளர்த்தார்கள். தனது விரோதிகளை கூட சகோதரர்களே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரோதியாக நினைக்காமல் அவர்களுக்காக துஆ செய்தார்கள். அன்புக்குரிய பெரியார்களே சகோதரர்களே, என்றாலும் நபி அவர்கள் கஷ்டப்பட்டு போனார்கள். சஹாபாக்கள் 70 சஹாபாக்கள் ஷஹீதாக்கப்பட்டார்கள். விசேஷமாக ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் போன்றவர்கள் அவர்களுடைய ஜனாசாவை பார்த்து நபி அவர்கள் சகிக்கவில்லை. ஏனென்றால் நபி அவர்களுக்காக நிறையவே சிரமப்பட்டவர்கள். நபி அவர்களுடைய சாச்சா நிறைய கஷ்டப்பட்டார்கள். நபி அவர்களுக்காக சகோதரர்களே பெரியார்களே, மதீனாவில் கூட நபி அவர்களுக்கு ஒத்தாசையாக இருந்தவர்கள். அது மாத்திரமல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவர்களுடைய ஷஹாதத்தை நினைத்து அவர்களால் பொறுமை செய்ய முடியவில்லை. சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ல இன் லஹரனி அல்லாஹு அலைஹிம் ல அம்துலன்ன பி 30 ரஜுலன் மின்ஹும், எனக்கு ஒரு வெற்றியை அல்லாஹ் தந்தால் இந்த ஹம்ஸாவுக்கு பதிலாக 30 நபர்களை நான் ஷஹீதாக்குவேன் என்பதாக சொன்னார்கள். 30 பேர்களை பழி வாங்குவேன். நபி அவர்களுடைய இந்த வார்த்தையை கேட்டதோடு சஹாபாக்கள் சொன்னார்கள், வல்லாஹி லா இல்லஹரனா அலைஹிம் லா நம்சுலன்ன பிஹிம் முஸ்லதன் லம் யம்சில்ஹா அஹதுன் மினல் அரப். சொன்னார்கள், இந்த அரபியர்கள் யாருமே பழி வாங்காத அளவுக்கு நாங்கள் பழி வாங்குவோம் என்பதாக முஸ்லிம்கள் சொன்னார்கள். சகோதரர்களே பெரியார்களே, இந்த சமயத்தில் தான் அல்லாஹ் திருமறை வசனத்தை இறக்கின்றான், வைன் ஆகபுத்தும் ஃபஆக்திபு பிமிஸ்லி மா ஊகிபுத்தும் பிஹி, நீங்கள் அப்படி ஒருவருக்கு நோவினை கொடுப்பதாக இருந்தால், நீங்கள் பழி வாங்குவதாக இருந்தால், சகோதரர்களே நீங்கள் எப்படி பழி தீர்க்கப்பட்டீர்களோ அது போன்ற அளவுக்கு தான் உங்களால் செய்ய முடியும். சகோதரர்களே பெரியார்களே, ஒருவருக்கு ஒருவரை தான் உங்களுக்கு பழி தீர்க்க முடியுமே தவிர ஒருவருக்காக 30 பேர்களை பழி தீர்க்க முடியாது. இதுதான் எங்களது மார்க்கம் சகோதரர்களே. இதுதான் சகோதரர்களே பெரியார்களே மனித உரிமை. இதுதான் எமது இஸ்லாம் சகோதரர்களே. அதையும் அல்லாஹ் சொல்லுகின்றான், வல இன் சபர்தும் லஹு கைருன் லிஸ்ஸாபிரீன், நீங்கள் அதனை பொறுமை செய்வீர்களா இருந்தால் பொறுமையாளர்களுக்கு அது நலவாக இருக்கும், நன்மையாக இருக்கும் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே பெரியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது சாட்சாவுக்காக 70 முறை தொழுகையை நிலைநாட்டினார்கள், தொழுதார்கள் என்பதாக பதிவு செய்யப்படுகின்றது. சகோதரர்களே, இப்படியான ஒரு தியாகங்களை எல்லாம் மேற்கொண்டு வளர்க்கப்பட்ட ஒரு இஸ்லாம் இந்த ஷவ்வாலுடைய மாதத்தில் தான் நடந்தது. இந்த உஹதுடைய நிகழ்வு சகோதரர்களே பெரியார்களே, உலமாக்கள் எழுதுகின்றார்கள், எதற்காக வேண்டி இப்படியான ஒரு தோல்வி என்றால் நபி அவர்களுடைய ஒரு உத்தரவை மீறியதன் காரணமாக, நபி அவர்களுடைய உத்தரவை மீறியதன் காரணமாக அவர்கள் மீற வேண்டும் என்றும்
அவர்கள் மனமுரண்டாக செய்யவில்லை. இப்பொழுதுதான் யுத்தம் முடிந்து விட்டது, இங்கே பொருட்கள் எல்லாம் ஒன்று சேர்க்கப்படுகின்றது, நாம் இறங்கி நாம் சென்று விடுவதால் எதுவும் பாதிப்பு வரப்போவதில்லை என்ற உணர்வோடு தான் வந்தார்கள். மாறு செய்ய வேண்டும் என்ற நோக்கோடு செய்யவில்லை. என்றாலும் கூட நபி அவர்களுடைய சொல்லுக்கும் மாற்றமாகிவிட்டதா, இப்படியான ஒரு நஷ்டத்துக்கு ஆளாகிவிட்டார்கள். சகோதரர்களே, பெரியார்களே, உலமாக்கள் எழுதுகின்றார்கள், மிக பல பாடங்களை பதிவு செய்யப்படுகின்றது. இந்த உஹதின் மூலமாக ஒரு விடயத்தை மட்டும் இந்த இடத்தில் சுட்டிக்காட்டி முடித்து விடுகின்றேன். அந்த சஹாபாக்கள், சகோதரர்களே, பெரியார்களே, நபி அவர்களுடைய ஒரு சொல்லை மீறியதனால் இப்படியான ஒரு நஷ்டம் என்றால், பொறுப்பாளர்களுக்கு தன்னுடைய பொறுப்பில் தனக்கு பொறுப்பாக யார் இருக்கின்றார்களோ சகோதரர்களே, பொறுப்பாளர்களுடைய செயல்பாடுகளை நீதமில்லாமல் நாங்கள் முரண்பாடாக நடப்பதனால், நியாயம் இல்லாமல் முரண்பாடாக நடப்பதனால் பல நஷ்டத்துக்கு நாங்கள் முகம் கொடுக்க வேண்டி வரும். சகோதரர்களே, பெரியார்களே, இந்த அடிப்படையில் ஒரு விடயத்தை உலமாக்கள் மிக முக்கியமான ஒரு விடயத்தை விளங்கப்படுத்துகின்றார்கள். அதுதான் சகோதரர்களே, பெரியார்களே, நபி அவர்களுடைய ஒரு உத்தரவை மீறியதனால் இத்தனை உயிர்கள் நஷ்டப்படுகின்றது. அப்படியாக இருந்தால் நபி அவர்களுடைய எத்தனை உத்தரவுகள் வாழ்க்கையில் நாம் உதாசீனம் செய்கின்றோம், எத்தனை உத்தரவுகளை எல்லாம் சகோதரர்களை நாம் புறமுதுகு காட்டி செல்கின்றோம். இதுவெல்லாம் இந்த காலத்துக்கு ஒத்து வராது என்பதாக புறக்கணிக்கின்றோம். உலமாக்கள் எழுதுகின்றார்கள், எப்படி அவர்களுக்கு ஒரு நஷ்டம் வந்ததோ நபி அவர்களை புறக்கணிப்பதனால் அல்லது நபி அவர்களுடைய வாழ்க்கைக்கு மாறுபாடாக நடப்பதனால் வாழ்க்கையில் பல்வேறுபட்ட கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் உணர வேண்டி வரும், சந்திக்க வேண்டி வரும் என்ற உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதாக எழுதுகின்றார்கள். எனவே சங்கைக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, ஷவ்வாலுடைய மாதத்தில் இப்படியான ஒரு நிகழ்வு நடந்தது. எனவே நபி அவர்களை பின்பற்ற வேண்டும் என்ற கடமைப்பாடு உள்ளவர்கள் நாம் நபி அவர்களை பின்பற்றித்தான் ஆக வேண்டும். ஆனால் புதிய உலகமாக இருக்கின்றது, நபி அவர்களுடைய வாழ்க்கை எல்லாம் இந்த காலத்துக்கு ஒத்து வருமா, எமது பெண்களுக்கு சரி வருமா, எமது வாலிபர்களுக்கு சரி வருமா, நாம் எல்லாம் அப்படி பழைய காலத்திலேயே சென்று கொண்டிருப்பதா, நாமல் புதிய ஒரு காலத்துக்கு வருவதில்லையா, நாங்கள் புதிய முறையில் சிந்திக்க கூடாதா என்றெல்லாம் சகோதரர்கள் எமது தலைகளையும் எமது சிந்தனைகளையும் சிதற வைத்து உலகத்தை நஷ்டப்படுத்தி விட்டார்கள். என்றாலும் நாங்கள் ஈமான் உள்ளவர்கள் சகோதரர்களே, உயிர் கொடுத்து வளர்க்கப்பட்ட இஸ்லாம், உயிர் கொடுத்து வளர்க்கப்பட்ட இஸ்லாம், நபி அவர்கள் ரத்தம் சிந்தி வளர்த்தார்கள். இந்த உம்மத்தை சஹாபாக்கள் உயிர் கொடுத்தார்கள். சகோதரர்களே, நாமும் அப்படி பரிசுத்தமான தீனுல் இஸ்லாத்தை பாதுகாக்க கடமைப்பட்டவர்களாக இருக்கின்றோம். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, கடந்த ரமலானில் எப்படிப்பட்ட நல்ல பல அமல்களை செய்தோமோ அந்த அமல்களை பாதுகாப்பதோடு, அந்த அமல்கள் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அமலாக நாங்கள் படைத்தவனிடத்தில் நாம் பிரார்த்திப்பதோடு, படைத்த ராய நமக்கு எந்த பரிசுத்த தீனுல் இஸ்லாத்தை தந்திருக்கின்றானோ அந்த பரிசுத்தமான தீனுல் இஸ்லாத்தை நாம் பாதுகாக்கக்கூடியவர்களாக வாழ வேண்டும். சகோதரர்களே, அதுக்கான நல்ல மன உறுதியை நானும் நீங்கள் எடுத்துக் கொள்வோமாக, எமது வாலிபர்கள் எடுத்துக் கொள்வோமாக, எமது ஆண்களும் பெண்களும் எடுத்து இந்த பூமிக்கு மேலால் நபி அவர்களுடைய வாழ்க்கையை, நபி அவர்களுடைய பரிசுத்த தீனுல் இஸ்லாத்தை வாழ வைக்கக்கூடியவர்களாக நாம் வாழ்வோமாக. வல்ல அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் அப்படியான நல்ல மன உறுதியையும் ஈமானையும் நசீபாக்கி அருள்வானாக. யா அல்லாஹ், எமது பாவங்களை மன்னித்து கிருபை செய்வாயாக. யா அல்லாஹ், ஈன்றெடுத்த அன்பு தாய் தந்தைகளுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. எமது ஈமானுக்கும் இல்முக்கும் யாரெல்லாம் காரஸ்தர்களாக இருந்தார்களோ அவருடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ், கடந்த காலங்களில் என்ன நல்ல பல அமல்களை செய்வதற்கு சந்தர்ப்பத்தை தந்தாயோ அத்தனை அமல்களை நீ ஏற்றுக்கொள்வாயாக. இருக்கக்கூடிய காலத்தில் நல்ல பல அமல்களை செய்வதற்கான பாக்கியத்தை தருவாயாக. அந்த அமல்கள் உன்னிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட தகுதி உள்ளதாக ஆக்கி வைப்பாயாக. எமது அமல்களை நீ பாதுகாத்து தந்துருள்வாயாக. யா அல்லாஹ், நிரப்பமான ஈமானை நசீபாக்குவாயாக. யா அல்லாஹ், எந்த பரிசுத்தமான தீனுல் இஸ்லாத்தை உயிர் கொடுத்து வளர்த்தியவக்காக தந்தார்களோ அந்த ஈமானை, அந்த இஸ்லாத்தை பறிகொடுக்கக்கூடியவர்களாக இம்மை ஆக்காதிருப்பாயாக. யா அல்லாஹ், பரிசுத்தமான நபி அவர்களுடைய சுன்னத்துகளை எடுத்து நடக்கக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வாயாக. எந்த சஹாபாக்கள் எல்லாம் எமது இஸ்லாத்தை வளர்ப்பதற்காக உன்னிடத்தில் அரும்பெரும் பாடுகள் பட்டார்களோ, உயிர்களை கொடுத்தார்களோ, அந்த சீதவிகளுக்கு நல்ல பல நிரப்பமான கூலிகளை கொடுத்தருள்வாயாக. இன்றைக்கும் பரிசுத்தமான தீனுல் இஸ்லாம் பாதுகாக்கப்பட வேண்டும், பைத்துல் முகத்தஸ் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று உயிர் கொடுக்கின்றார்கள். யா அல்லாஹ், அவர்களுக்கும் நீ உயர்ந்த பாக்கியங்களை கொடுத்தருள்வாயாக. அவர்கள் யாரெல்லாம் ஷஹீதானார்களோ அவர்களுக்கு உயர்ந்த ஷஹாதத்தை நசீவாக்குவாயாக. யாரெல்லாம் உடலையும் பொருளையும் நஷ்டப்பட்டார்களோ அவர்களுக்கு புறத்திலிருந்து நிரப்பமான கைறுகளை கொடுத்தருள்வாயாக. யா அல்லாஹ், பூரா உலக முஸ்லிம்களின் சார்பாக கேட்கின்றோம். யா அல்லாஹ், பூரா உலக முஸ்லிம்களை நீ மன்னித்து கிருபை செய்வாயாக. மௌத்துடைய நாளை எமக்கு நல்ல நாளாக ஆக்கி தருவாயாக. கடைசி மூச்சை கலிமாவுடைய மூச்சாக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்ற சாட்சியத்தோடு உன்னை வந்து சந்திக்கக்கூடிய நல்ல தௌஃபீக்கை தருவாயாக.